Hello, this is Dr. Praveen Ramchandra. I'm senior endocrinologist working in Diabetes Endocrinology Clinic in Lanka, Newton, Bangalore, India. Please watch this video. வணக்கம். 1960கள்ல எந்த ஒரு ஜிம்மும் கிடையாது, கேலரி ட்ராக் பண்ற ஃபிட்னஸ் ஆப்ஸ் கிடையாது. ஆனாலும் மக்கள் எப்படி அவ்வளோ ஃபிட்டா இருந்தாங்க? அவங்க எடைய கச்சிதமா மெயின்டைன் பண்ணதுக்கு பின்னாடி இருந்த, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த அன்றாட வாழ்வியல் ரகசியங்களை பத்தி தான் நம்ம இப்ப டீட்டெயிலா அலச போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக் உள்ள போயிடலாம். முதல்ல இந்த நம்பர்ஸை கொஞ்சம் கவனிங்க. நிஜமாவே இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். 1962ல ஒரு சராசரி அமெரிக்க பெண்ணோட எடை வெறும் 140 பவுண்டுகளா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது 166 பவுண்டுகளையும் தாண்டிடுச்சு. சொல்லப்போனா அன்னைக்கு ஒரு சராசரி ஆணோட எடை என்னவோ அதுதான் இன்னைக்கு ஒரு சராசரி பெண்ணோட எடையா இருக்கு. நம்பவே முடியல இல்ல? இது கண்டிப்பா நம்ம மைண்ட்ல ஒரு பெரிய கேள்வியை கொண்டு வரும். எந்த ஒரு புரோட்டீன் ஷேக், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இல்லனா ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ற ஸ்மார்ட் வாட்ச், இப்படி எதுவுமே இல்லாத அந்த காலத்துல அவங்க எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சாங்க? எப்படி அவங்களால அவ்வளவு ஒல்லியா இருக்க முடிஞ்சது? இதுக்கு விடை கண்டுபிடிக்க நாம முதல்ல அந்த காலத்து மக்களோட கண்ணுக்கு தெரியாத சில வாழ்வியல் கட்டமைப்புகளை பத்தி பார்த்தாகணும். உதாரணத்துக்கு இந்த சாப்பாட்டு தட்டுகளோட சைஸ் எடுத்துக்கலாம். உங்க பாட்டி காலத்துல யூஸ் பண்ண ஒரு 9 இன்ச் தட்டை எடுத்து இப்ப நாம யூஸ் பண்ற 12 இன்ச் தட்டோட வச்சு பாருங்களேன். அந்த 9 இன்ச் தட்டுல ஃபுல்லா சாப்பாடு வச்சா அதுல சுமார் 800 கேலரிகள் இருக்கும். ஆனா அதே ஃபுல் பிளேட் சாப்பாட்டை இப்போ இருக்கிற 12 இன்ச் பிளேட்ல வச்சா அதோட கேலரி அளவு 1900 மாறிடும். அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்குக்கும் மேல. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சைக்காலஜி ட்ரிக் இருக்கு. இத டெல்போஃப் மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன தட்டுல கொஞ்சமா சாப்பாடு வச்சா கூட அது மூளைக்கு நிறையா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அதே சாப்பாட்டை ஒரு பெரிய தட்டுல வைக்கும்போது சாப்பாடு ரொம்ப கம்மியா இருக்கேன்னு மூளை ஏமாந்து போய் நம்மள இன்னும் அதிகமா சாப்பிட தோண்டும். காலப்போக்குல நம்ம வீடுகள், கார்கள் பெருசான மாதிரி நம்ம சாப்பாட்டு தட்டுகளும் பெருசாகி நம்மள அறியாமலேயே நம்ம அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். தட்டுகளோட சைஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த காலத்து குடும்பங்கள்ல இருந்த உணவு நேர கட்டுப்பாடுகள் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். நைட் சாப்பாட்டை கெடுத்துக்காத அப்படிங்கிறது வீடுகள்ல எழுதப்படாத ஒரு ரூல். காலையில பிரேக்ஃபாஸ்ட், மதியம் கரெக்டா லஞ்ச், ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் டின்னர். இதுதான் டைம் டேபிள். டின்னருக்கு அப்புறம் கிச்சன் டோட்டலா க்ளோஸ். மிட் நைட் ஸ்நாக்ஸ் இல்ல டிவி பார்த்துக்கிட்டே குறைக்கிறது இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கத்துக்கிற ஃபாஸ்டிங் மெத்தட்ஸை அவங்க ரொம்ப கேஷுவலா அன்னைக்கே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து வரப்போற இந்த நம்பர் உங்களை நிஜமாவே ஆச்சரியப்படுத்தும். 850 கலோரிகள். எந்த ஒரு ஜிம்முக்கும் போகாம 1960கள்ல ஒரு சராசரி வீட்ல இருக்கிற சாதாரண வேலைகளை செஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணால இவ்ளோ கலோரிகளை எரிக்க முடிஞ்சது. இது எப்படி பாசிபிள்னு யோசிக்கிறீங்களா? அவங்க வாரம் சுமார் 26 மணி நேரம் செஞ்ச அந்த ஹார்ட் ஒர்க் தான் காரணம். தரைய முட்டி போட்டு தேய்ச்சு கழுவுறது, ஈர துணியை தூக்கிட்டு போய் வெயில்ல காய போடுறது, பெரிய பெரிய கார்பெட்டுகளை ஒரு தடியால அடிச்சு சுத்தம் பண்றது, இப்படி ஒவ்வொரு வேலையிலையும் அவ்வளவு உழைப்பு இருந்துச்சு. எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூவும் போடாம தினமும் 5 மைல் ஓடுறதுக்கு சமமான கலோரிகளை அவங்களோட இந்த ரெகுலர் வீட்டு வேலைகளே சிம்பிளா எரிச்சு முடிச்சிடுச்சு. இதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம பார்த்தாகணும். இத நீட், அதாவது நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா உடற்பயிற்சி இல்லாத சாதாரண செயல்பாடுகள் மூலமா எரிக்கப்படுற கலோரிகள். ரிமோட் கண்ட்ரோல் இல்லாத அந்த காலத்துல டிவி சேனலை மாத்த எழுந்து போறது, கையால விண்டோஸ் திறக்கிறது, லேண்ட்லைன் போன் ரிங் ஆனதும் ஓடி போய் அட்டென்ட் பண்றது, இப்படி தினமும் நடக்கிற ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன மூமெண்ட் சேர்ந்து தான் அவங்க உடம்ப எப்பவுமே ஆக்டிவா வச்சிருந்துச்சு. சரி, இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். நம்ம உடல் உழைப்பு குறைஞ்ச அதே நேரத்துல நம்ம உணவு முறையில என்ன மாதிரி ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். வருஷங்கள் ஆக ஆக ஒரு பக்கம் நம்ம வீடுகளும் ஆபீஸ்களும் ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் ஆகிடுச்சு. நம்ம உடல் உழைப்பு ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. ஆனா அதே சமயம் நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஒரு சைலண்டான ஹை கேலரி புரட்சி நடந்துட்டு இருந்துச்சு. 1970கள்ல உலக அளவுல சர்க்கரையோட விலை திடீர்னு ரொம்ப அதிகமாச்சு. அந்த கேப்லனா ட்வைன் ஆண்ட்ரியாஸ் மாதிரி சில பிசினஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சர்க்கரைக்கு ஆல்டர்னேட்டிவா ரொம்ப சீப்பான ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் அப்படிங்கிற ஒரு இனிப்பை மார்க்கெட்ல கொண்டு வந்தாங்க. கோல்ட் ட்ரிங்க்ஸ், பிரெட், சாஸ்னு நம்ம டெய்லி சாப்பிட்ற எல்லா பேக்கேஜ்டு ஃபுட்ஸ்லயும் இது கலந்து அமெரிக்கர்களோட மொத்த உணவு பழக்கத்தை இது நிரந்தரமா மாத்திடுச்சு. இன்னொரு பக்கம் சமையல் எண்ணெயில நடந்த இந்த பெரிய மாற்றத்தை பாருங்களேன். அனிமல் ஃபேட், பாரம்பரிய வெண்ணெய் இதையெல்லாம் விட்டுட்டு ஃபேக்டரியில தயாரிக்கப்படுற வெஜிடபிள் ஆயில்ஸை மக்கள் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதோட ரிசல்ட் 1970ல சமையல் எண்ணெய் மூலமா ஒரு நாளைக்கு 115 கலோரிஸ் மட்டும் எடுத்துக்கிட்ட மக்கள் 2010ல 400 கலோரிஸ்க்கும் மேல எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நம்ம கண்ணுக்கே தெரியாம நடந்த இந்த ஃபுட் சேஞ்சஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா ஒரு பெரிய உண்மை புரியும். 2010ஆம் வருஷத்துல ஒரு சராசரி மனிதன் தன்னை அறியாமலேயே டெய்லி எக்ஸ்ட்ராவா 500 கலோரிகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். பாத்தீங்களா, இதுதான் உடல் பருமனுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா அமைஞ்சிடுச்சு. ஆனா
அந்த காலமே ரொம்ப சூப்பர், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னு இத சிம்பிளா முடிச்சிட முடியாது. அந்த காலகட்டத்துல இருந்த சில கசப்பான உண்மைகளையும் நாம கண்டிப்பா பேசித்தான் ஆகணும். உதாரணத்துக்கு இந்த தகவலை கொஞ்சம் கவனிங்க. 1965ல சுமார் 42% அமெரிக்க பெரியவங்க ரெகுலரா ஸ்மோக் பண்றவங்களா இருந்தாங்க. சிகரெட்ல இருக்கிற நிக்கோட்டின் ஒரு பவர்ஃபுல்லான appetite சப்ரசன்ட், அதாவது பசியை ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடும். இதை அவங்க தங்களை அறியாமலேயே அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 1960ல மக்கள் ஒல்லியா இருந்தாங்கன்னா அது ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்னால மட்டும் இல்ல, நிறைய நேரங்கள்ல உடல் எடையை குறைக்கிறதுக்காகவே சிகரெட்ஸ் வித்தாங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர்ஸே பெண்களுக்கு ஆம்ஃபெட்டமைன் கலந்த டயட் மாத்திரைகளை ரொம்ப கேஷுவலா எழுதி கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப மோசம் என்ன தெரியுமா? உடம்பு கொஞ்சம் வெயிட் போட்டா கூட அவங்கள ரொம்ப மோசமா கிண்டல் பண்ற ஒரு கொடூரமான சமூக மனநிலையும் அப்போ இருந்துச்சு. இப்போ இதே காலகட்டத்தை குளோபல் லெவல்ல புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் 1960 மற்றும் 70களோட இந்தியாவுக்கு போய் பார்க்கலாம். 1975ல இருந்து 79 வரைக்கும் எடுக்கப்பட்ட இந்த சர்வே டேட்டா ஒரு ரொம்ப ஹார்ஷான ரியாலிட்டியை நமக்கு காட்டுது. அப்போ கிராமப்புற இந்தியாவுல உடல் பருமன் அப்படிங்கிற ஒண்ணு கிட்டத்தட்ட கிடையவே கிடையாது. ஆனா அவங்களோட சராசரி BMI 18.5க்கும் கீழே தான் இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க மக்கள் தொகையில பாதிக்கும் மேலானவங்க ரொம்பவே மோசமான ஊட்டச்சத்து குறைபாட்டால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ பழைய இந்திய போட்டோக்கள்ல நாம பார்க்குற அந்த ஒல்லியான உடலமைப்புங்கிறது ஹெல்த்தோட அடையாளம் கிடையாது. வறுமையால வந்த உணவு பற்றாக்குறை, அப்புறம் விவசாய நிலங்கள்ல டெய்லி சிந்தின கடுமையான உழைப்பு, இதோட வெளிப்பாடு தான் அது. டெய்லி 5 கிலோமீட்டருக்கு மேல நடக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம். அவங்க சாப்பாட்டுல 63% தானியங்கள் மட்டுமே இருந்துச்சு. ஆயிலோ சர்க்கரையோ ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் அவங்க ஸ்லிம்மா இருந்ததுக்கு உண்மையான காரணம். இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த மொத்த டேட்டால இருந்தும் நாம இன்னைக்கு என்ன கத்துக்கலாம்? 1960களோட அந்த வாழ்வியல் சிஸ்டம், ஃபுட் இண்டஸ்ட்ரி புரட்சி, அப்புறம் உலக அளவுல இருந்த நிஜ நிலைமை, இது எல்லாத்தையும் நாம இப்போ டீட்டெயிலா பார்த்துட்டோம். இதுல இருந்து நாம சில விஷயங்களை கண்டிப்பா தூக்கி போடணும். டயட் மாத்திரைகள், வறுமை, ஸ்மோக்கிங், பாடி ஷேமிங், இதெல்லாம் நமக்கு சுத்தமா தேவையில்லை. ஆனா அதே சமயம் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சின்ன பிளேட்ல சாப்பிட்றது, நம்ம அன்றாட வாழ்க்கையில உடற்பயிற்சியை தாண்டி எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறது, இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களை நாம தாராளமா இன்னைக்கே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபைனலா இந்த ஒரு கேள்வியோட நான் இந்த அலசலை முடிக்கிறேன். நம்ம வில் பவரை விட நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த அன்றாட வாழ்வியல் கட்டமைப்புகள் தான் நம்ம ஹெல்த் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழறதுக்கு உங்களுடைய தற்போதைய மாடர்ன் லைஃப் ஸ்டைலை இன்னையிலேருந்து நீங்க எப்படி டிசைன் பண்ண போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.